ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் டைப் 4 சக்ஸசிவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பெரிமீட்டரில் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப மொக்கையாக இருக்கும். இந்த இந்த மெத்தட் தெரிஞ்சிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வர சம்மை 5 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் போயிடலாம். இஃப் அருண் சேலரி வாஸ் டிக்ரீஸ்டு பை 50%. அப்போ டிக்ரீஸ்னா என்னது? -50%. மறுபடியும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு பை 50%. அப்போ +50. அப்போ இது எக்ஸு, இது ஒய்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜோட இன்ட்ரொடக்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். அதையும் இந்த பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சேம் வேல்யூ டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா -x²/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லியிருப்பேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய்லையும் போடலாம், ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஷார்ட்கட் தான் இது. எப்பயுமே வந்து சேம் வேல்யூ டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் டிக்ரீஸ் தான் ஆகும். அதான் இந்த ஃபார்முலா -x²/100. இப்போ அது எக்ஸுக்கு என்னது? 50. 50 ஸ்கொயர் என்னது? 50 × 50 டிவைட் பை 100. கரெக்டாக 50 ஸ்கொயர்னா வரும் -2500 டிவைட் பை 100. இப்போ 0 கேன்சல் ஆனால் -25. இப்போ 25 தான் கம்மி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்லேயே நான் போடுறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதுலேயும் போடலாம். எக்ஸுக்கு என்னது? +50, ஒய்க்கு -50. +50 -50 எவ்வளோ? -2500 டிவைட் பை 100. கரெக்டாக? +50 -50 கேன்சல் ஆகிடும். 0 கேன்சல் 25. எப்படி வேணால் போடலாம். ஆனால் அந்த -x²/100 போட்டிங்கன்னா இன்னும் செம்ம ஈஸியாக இருக்கும். செகண்ட் சம் பாருங்கள். 2 சக்ஸசிவ் ப்ரைஸ் இன்க்ரீசஸ். 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. 25. இங்கே பார்த்தீங்களா? +25, மறுபடியும் +25. இங்கே பாருங்கள், வேல்யூ சேமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் வேல்யூனா தான் அந்த -x²/100. சரி, டிஃப்ரெண்ட் சைனு. ஓகேங்களா? அதாவது இங்கே -25 +25 இருந்துச்சுன்னா நம்ம வந்து -x²/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து இங்கே வந்து +25 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100 தான் இருக்கும். இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க ஆன்சர். சரிங்களா? இதுக்கப்புறம் வரப்போகிற சம்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே ஹோம் ஒர்க் மாதிரி எடுத்து போடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? 25. செகண்டு 25. அப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் தானே இருக்குது. அப்போ 25 எவ்வளோ? 25² எவ்வளோ? 625. அப்போ 625 டிவைட் பை 100 எவ்வளோ? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போ 6.25. ஓகேவா? 25 எவ்வளோ? 50. 56.25 எங்கே இருக்குது? சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Ravi's salary was increased by 50%. Increased by 50%. After some time, his new salary was increased by 50%. ஓகேங்களா? அப்படின்னா அது 50 + 50 + 50 × 50 எவ்வளோ? 2500 டிவைட் பை 100. 0 கேன்சல். அப்போ 50 + 25 125%. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. உட்காந்து எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் பை 100 ஃபார்முலாவை போட்டு கிவன் எழுதி இதெல்லாம் பண்ணோம்னா டைம் வேஸ்ட். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக போடணும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. இந்த மாதிரி போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50-50 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 50% இன்க்ரீஸ் வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். 125 தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து சம்மும் போடக்கூடாது. உட்காந்து 125 எக்ஸ்ட்ரா வரணும். சரிங்களா? அப்போ நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மைண்டில் ஏறிடும் அந்த வேல்யூஸ்லாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The salary of an employee is increased by 10% and then increased salary is reduced by 10%. அப்போ +10 நெக்ஸ்ட்டு -10. அப்படின்னா அது -x²/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டலாமா? அப்போ -100/100 = -1%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். The price of shirt is increased by 20%. அப்போ எக்ஸ் வந்து என்னது? +20. நெக்ஸ்ட்டு அகைன் increased by 10%, +10%. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா வச்சு போடலாமா? 20 + 10 + 20 × 10 டிவைட் பை 100. 20 10 எத்தனை? 30. 200/100 எவ்வளோ? 2. கரெக்டாக? அப்போ +2 32. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம். என் நம்பர் வாஸ் மிஸ்டேக்கன்லி இன்க்ரீஸ். ஏதோ தப்பு நடந்தது போல். இங்கே ஏதோ நம்பர் வந்து ஏதோ வேறு ஏதோ இடத்துக்கு தப்பாக மாற்றி ஏற்றிட்டாங்க போல். என் நம்பர் வாஸ் மிஸ்டேக்கன்லி இன்க்ரீஸ்டு பை 25% இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ரீஸ்டு பை 20%. அப்போ இங்கே வந்து ஃபைனல் ரிசல்ட் வாட் பர்சன்டேஜ் த ஃபைனல் ரிசல்ட் மோர் தென். நல்லா கவனிச்சிங்களா? இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்கல. ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் ஒரிஜினலாக வர வேண்டிய ரிசல்ட்டுக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்குது இப்படி கேட்குறாங்க கொஷினை. புரிஞ்சுங்க. இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100 போடக்கூடாது. கொஷினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்ன கேட்குறான்னு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எதுக்கு வரணும்? சக்ஸசிவ் அதாவது என்ன அர்த்தம்? ஒன்று ஏறுதா இல்லை இறங்குதா? இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கே அப்படி பார்க்கணும்.
இங்கே என்ன இருக்குது மிஸ்டேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த நம்பர் 100ன்னு வச்சுப்போம். மிஸ்டேக் அன்லி இன்க்ரீஸ்டு, அப்போ 25% இன்க்ரீஸ்னா 125 ஆயிருக்குமா. ஆனால் ஒரிஜினலில் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணிருக்கணும் 20. அப்போ 100லேருந்து 20 போயிடுச்சுன்னா 80. இதுதான் ஒரிஜினல், இது மிஸ்டேக். அப்போ ஒரிஜினல்லேருந்து மிஸ்டேக் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் 45. அப்போ ப்ளஸ் 45 எதுலேருந்து 80லேருந்து டிவைட் பை 80 இன்ட்டு 100. ஓகேங்களா. இப்போ இது கேன்சல் பண்ணிடலாமா, 4 டைமு. இது வந்து 5 டைம். இப்போ 45 இன்ட்டு 5 எத்தனை, 45 2 வந்து 90. அப்போ 90 4 90 2 180. 180 ஒரு 45 225. 225 பை 4 வருமா. இப்போ இதை கேன்சல் பண்ணுமா, 5 4 20. அப்போ பேலன்ஸ் ஒரு 22 பேலன்ஸ் கேரி ஆகிடும். 6.25 வரும். அப்போ 56.25%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம். இன் a company all employees are getting equal wages. If the number of employee increased by 20% and their wages per rate decreased by 18%, அப்படின்னா இது +20 minus 18. ஓகேங்களா. அப்போ -20 into 18 divided by 100. இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா. 20லேருந்து 18 போயிடுச்சுன்னா 2 வரும் கண்டிப்பாக. இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 டைமு இது 5 டைமு, இங்கே மைனஸ் இருக்குது கரெக்டாக. அப்போ 1 டைம் இது வந்து 3.6 வரும். அப்போ 2 - 3.6 எவ்வளோ, -1.6%. அப்போனா டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சம். இஃப் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இன்க்ரீசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பை 15%, 10%, அப்படின்னா அது ஃபஸ்ட்டு 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செகண்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ இது என்னது X+5லே போட்டுடலாம். எப்படியும் வந்து சிங்கிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல் இப்படி தான் கேட்க போகிறாங்க. +10 + 15 × 10 divided by 100. கரெக்டாக. 15 × 10 150. அப்போ 3 × 50 3 டைம்ஸு. அப்போ இது 250 2 டைம்ஸு. 15 10 எவ்வளோ 25. 3/2 எவ்வளோ 1.5 26.5%. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்டு பை 40%. அப்போ +40. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ரீஸ்டு பை 45%. அப்போ -45. டியூ டு ரெடக்ஷன் இன் சேல்ஸ் ஃபைன் த நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச். நெட் பர்சன்டேஜ் சேஞ்சு கேட்டாங்க. இப்போ -40 × 45 டிவைடட் பை 100. இது இந்த கேன்சல் பண்ணுமா, 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது வந்து 9 டைம்ஸ். 40லேருந்து 45 போயிடுச்சுன்னா -5. -2 9s are 18. அப்போ -23%. நெக்ஸ்ட்டு பாருங்கள். a number is first decreased by 18% and then resulting number is then increased by 25%. அப்படின்னா அது -18 + 25 -18 × 25 divided by 100. இது ஒரு தடவை, இது 4 தடவை. ஓகேவா. -18 + 25 எவ்வளோ, +7. ஓகேவா. இப்போ இது 2 டைமு, இது 9 டைம். நெக்ஸ்ட்டு 9 இது டிவைட் பை 2 பண்ணால் 4.5. அப்போ +7 - 4.5 ஆன்சர் என்ன வரும் 2.5. அப்போ +2.5. அப்போ இன்க்ரீஸ் பை 2.5%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம். த ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் பை 10%. அப்போ +10 இன் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் 20% இன் செகண்ட் இயர். அப்படின்னா அது 2 டைமே இன்க்ரீஸ் தான். அப்போ +20 + 10 × 20 எவ்வளோ 200 பை 100. இதை கேன்சல் பண்ணால் 2. 10 + 20 30. 30 + 2 32%. பார்த்தீங்களா. எந்த சம்மாச்சும் சொல்லுங்கள். நான் இப்போ வரைக்கும் இந்த சம்ஸ்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால 9 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்நேரம் இதை நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் 17 சம் நான் கொடுத்துருக்கேன். இந்த 17 சம்மை 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு ரமேஷ் பாக்கெட் மணி வாஸ் ரெடியூஸ்டு பை 25%. அப்போ -25. அண்ட் தென் ரெடியூஸ்டு பாக்கெட் மணி வாஸ் இன்க்ரீஸ்டு பை 20. அப்போ 20. அப்போ நெட் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக தான் கேட்குறாங்க. அப்போ -25 × 20 டிவைடட் பை 100. இது ஒரு தடவை, இது 4 தடவை. நெக்ஸ்ட்டு 4யும் 5யும் கேன்சல் பண்ணால் -5. ஓகேவா. -25 + 20 எவ்வளோ -5. இங்கே ஒரு -5 இருக்குது. அப்போ -10%. அப்படின்னா நான் 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிக்ரீஸ் 10%. மைனஸ்னா டிக்ரீஸ்னு அர்த்தம். நீங்கள் மட்டும் போய்ட்டு இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ரெண்டுமே கொடுத்துருக்கான் பாருங்கள். 10 கொடுத்துருக்கான். நீங்கள் இன்க்ரீஸ் அடிக்கக்கூடாது. ஓகேவா. அந்த மைனஸ் முக்கியம், ப்ளஸ் முக்கியம். அதனால தான் நான் வந்து போடக்குள்ளேயே ப்ளஸ் மைனஸ்னு போட்டு போடுறேன். நெக்ஸ்ட் சம்.
the price of car is decreased by 15%. அப்போ -15. நெக்ஸ்ட்டு அண்டு 20%. மறுபடியும் டிக்ரீஸ் தான் ஆகுது 20. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ஸு. அப்போ 15 × 20/100. கரெக்டாக? இது வந்து ஒரு 120 இது 5 டைம்ஸ். இதையும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். 15ல் 15ம் 20ம் -15 -20 எவ்வளோ -35. -35 + 3 எவ்வளோ -32%. அப்போ என்ன ஆகும் டிக்ரீஸ் 32%. நெக்ஸ்ட்டு என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 40% அண்ட் தென் டிக்ரீஸ் பை 30%. அப்போ இன்க்ரீஸ்னா என்ன +40 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன டிக்ரீஸ்னா என்னது -30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -40 × 30 / 100. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து 0 0 0 0 கேன்சலாக 40லேருந்து 30 போயிடுச்சுன்னா 10. -4 3 சார் -12. அப்போ என்னது -2%. அப்போ 2% டிக்ரீஸ். இந்த சம்மு நான் லாஸ்ட்டில் போடுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஆஃப்டர் 2 successive increments a person's salary become 156.25 of the original salary. If the percentage increase in second increment was equal to that in first increment, then what was the percentage of each increment? என்ன கொடுத்துருக்கான்? அப்போ 100லேருந்து 156.25 ஆயிடுச்சு. 100லேருந்து 156.25 ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு +56.25. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் அடிப்பானுங்க. கொஸ்டினை பார்த்ததுமே 25 நினச்சிட்டு வந்துடுவாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, ஏன்னா நான் முன்னாடி சம்லேயே நான் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிட்டேன். அப்போ 25 + 25 + 25 × 25 ஏன்னா இன்க்ரீஸ் தானே கொடுத்துருக்கான் / 100. அப்போ இது 50, இது 6.25 56.25. 25% இருந்தால் தானே 56.25 வரும். இந்த வேல்யூஸ் அதாவது இதிலே ஊறி போனவங்க வந்து கொஸ்டினை பார்த்துமே 25ன்னு அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, இது நமக்கு தெரில. நான் வந்து இந்தமாரிலாம் அந்த அளவுக்குலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணலப்பா. அப்படின்னா இது எப்படி போடலாம்? ஓகே, ஓகேங்களா? இப்போ இது 100லேருந்து 56.25 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதை நம்ம எப்படி வேணால் ஏறலாம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 56.25 ப்ளஸ் இதுலேருந்து 100லேருந்து இன்ட்டு 100. இது போட்டால் உங்களுக்கு பர்சன்டேஜ் தான் வரும்ல. ஓகே, இதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக வந்து இதை நம்ம ரேஷியோவாக மாற்றிப்போம். ஓகேங்களா? 100 / 156.25ன்னு வருமா? கீழே 25 பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் எடுக்கணும்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ × 100 × 100 பண்ணிப்போமா? அப்போ மேலே × 100 பண்ணால் 10,000 ஆகிடும். கீழே பண்ணால் 15625 ஆகும். கரெக்டாக? இப்போ என்ன கொஷினில் கொடுத்துருக்கான்? ஈக்குவல்னு கொடுத்துட்டோம். அப்போ என்னன்னா 10ன்னா 10 தான் இருக்க போகுது, 20ன்னா 20 தான் இருக்க போகுது, 30ன்னா 30 தான் இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக என்னது இவனுங்க ஸ்கொயர் ஏதோ ஒன்றுத்தோட ஸ்கொயராக தான் இருக்க போகிறானுங்க. ஓகேவா? இவனுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்கொயராக தான் இருக்க போகிறானுங்க. அப்போ இவன் இவன் ஈஸி, இவன் வந்து 100². அப்போ இவன் எத்தனை ஸ்கொயராக இருந்திருப்பான்? கடைசியாக பாரு 25ன்னு முடியுது. 25 நல்லா தெரிஞ்சுங்க. கடைசியாக 25ன்னு வந்தாலே கடைசி நம்பர் 5 தான் வரும். ஓகேவா? அப்போ கடைசி வந்து 5. ஓகே, இந்த ஸ்கொயர் கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா நான் யூடியூப்பில் வந்து ஷார்ட்கட் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1.25 மணி நேரம் வீடியோ இருக்கும். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை எப்படி ஸ்கொயர் ரூட்டை விட்டு ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்கிறேன், அதில் போய் நல்லா தெளிவாக பார்த்துங்க. 15625 இருக்கா? இப்போ வந்து இதை நம்ம ஸ்கொயர்லேருந்து எடுக்கணும். கரெக்டாக? ஸ்கொயர்லேருந்து எடுக்கணும்னா 2 2 பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 பிரிச்சுட்டான் 25 எதில் வருவான்? கன்ஃபார்ம் 5² தான் வருவான். அப்போ கடைசி நம்பர் 5. கடைசி நம்பர் என்னது? 5. ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? 156. இப்போ இந்த 156 எந்த ஸ்கொயருக்குள்ளே வருவான்? 12² தானே 144. அதுக்கப்புறம் 13² 169 ஆயிடுதுல. அப்போ இப்போ அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா 12² எடுத்துக்கணும். அப்போ இங்கே 12ன்னு போட்டுக்கணும். 125. அப்போ 15625 ஆன்சரு 125. சரிங்களா? இது அந்த ட்ரிக்கு நாங்கள் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். இப்போ என்ன இருந்திருப்பான்? இது 125 ஸ்கொயராக இருப்பான். அப்படின்னா என்னது? 100 125 100 125 அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ இதுக்கு அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஸ்கொயர் டேபிள் ட்ரிக்கு தெரியணும்.
ஸ்கொயர் எது கொடுத்தாலும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிற ட்ரிக்கு தெரியணும். அப்போ அதுக்கு அந்த வீடியோவை கன்ஃபார்ம் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஓகே, இப்போ வந்து ப்ரீவியஸ் ஒரு சம் நான் சொன்னேன்ல கடைசியாக போகிறேன்னா அது கொஞ்சம் பெருசாக லென்த்தாக போகும். அதுக்காக தான் நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். the price of an AC increases and decreases. நேற்று நான் ஒரு வீடியோவில் பெரிமீட்டர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கவனிங்க. 10% இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 10 இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 10, ஏதோ 10 மட்டும் இல்லை, எது ஒன்றா இருக்கலாம். 10 இன்க்ரீஸ் ஆகுது, 10 டிக்ரீஸ் ஆகுது, 25 இன்க்ரீஸ் ஆகுது, இப்படிலாம் தான் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இவனுக்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க, அந்த வேல்யூவை போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சி போடுங்க, அதான் ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுக்கு? x + y + xy/100 இந்த ஃபார்முலாவில். ஏன்னா 2 தானே இருக்குது, x y தானே இருக்குது. ஃபஸ்ட்டு 2த்துக்கு வச்சு கண்டுபிடிச்சி ஒன்றாக்கிக்கணும். அப்போ கடைசியாக இருக்கிறதையும் வந்த ஆன்சரையும் ஒன்றாக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடணும் சொல்லியிருப்பான். கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சு தான் இந்த சம். ஃபஸ்ட்டு இந்த சம் நம்ம புரிஞ்சுப்போம். the price of an AC increases and decreases in every alternate year. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் இன்க்ரீஸ்னா அடுத்த வருஷம் டிக்ரீஸு, அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் இன்க்ரீஸு. இங்கே பாருங்கள், 1/3/5% கொடுத்துருக்கான், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான். அப்போ நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். நல்லா கவனிச்சுங்க, நம்ம பர்சன்டேஜ் சம்ம இப்போ 20%னா அங்கே நம்ம 20/100 போட்டு 1/5 அதில். ஓகேவா? ஏன்னா இது வந்து நமக்கு ஆன்சரும் வந்து சக்ஸசிவ் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். அதனால் நீங்கள் அதை போய் வேல்யூ மாற்றிட்டீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் வந்து அதை பர்சன்டேஜாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த x + y + xy/100க்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. புரியுதுங்களா? இல்லை கடைசியாக நீங்கள் மாற்றணும், ஏன்னா கடைசியாக பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான், அதனால் பர்சன்டேஜாக மாற்றணும். புரியுதுங்களா? இப்போ 20% அப்படின்னா 1/5 கரெக்டாக. இந்த இப்போ சக்ஸசிவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து அதை வச்சு வேல்யூ வச்சு போட்டிங்க வச்சுங்களா, கடைசியாக வர வேல்யூவை நீங்கள் பர்சன்டேஜாக மாற்ற தெரியணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கடைசியாக வந்து 2/5ன்னு ஆன்சர் வருது, அப்போ இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா அது இன்டூ 100 போட்டு 40% போட தெரியணும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் தான் இருக்கும். அதனால் இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக மாற்றாமல் அப்படியே போடுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சம் வரும். ஏசியோட இந்த வருஷம் இன்க்ரீஸ்னால் அடுத்த வருஷம் டிக்ரீஸ். ஓகேவா? இட் ஸ்டார்டட் வித் அன் இன்க்ரீஸ் இன் 2004. 2004 வந்து இன்க்ரீஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியா? இப்போ 2004 வந்து இன்க்ரீஸு, அப்போ 2004 இன்க்ரீஸு, அப்போ 2005 என்னவா இருக்கும்? டிக்ரீஸு. கரெக்டாக? 2006 என்ன வந்திருக்கும்? இன்க்ரீஸு. கடைசியாக என்ன கொடுத்துருவாங்க? 2007. அப்போ 2007 டிக்ரீஸ். ஓகேவா? கொஷினில் அவன் சொல்லிட்டான் இட் ஸ்டார்டட் வித் அன் இன்க்ரீஸ் இன் 2004ன்ட்டான். அப்போ கண்டிப்பாக அந்த வருஷம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் இருந்திருக்கும். அப்போ இந்த வேலையை நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அப்போ இவன் 3 வேல்யூ வந்துடுச்சு. அப்போ 3 வேல்யூன்னா என்னது? இவனையும் கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நம்ம சும்மா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே ஒய்னு இருப்பானா, இப்போ இவனையும் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை நம்ம போட்டணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த சம்மை நம்ம போடணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 1/3/5% கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுமா? 5 1 எவ்வளோ? 5 5 + 3 8. அப்போ 8/5%. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.6 வரும். கரெக்டாக? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.6% வரும். அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து இன்க்ரீஸில் தாங்குது. அப்போ +1.6 ஆயிருக்கு, நெக்ஸ்ட்டு -1.6 ஆகிருக்கும், நெக்ஸ்ட்டு +1.6 ஆகிருக்கும், நெக்ஸ்ட்டு -1.6 ஆகிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் வித் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனை நம்ம எடுக்க தேவை. 2005 2006 2007 எடுத்தால் போதும். இப்போ 2005 என்ன இருந்திருக்கும்? -1.6 வந்திருக்கும். இப்போ 2006 +1.6 வந்திருக்கும். 2007 -1.6 வந்திருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இவனை கண்டுபிடிச்சிருமா? x + y + xy/100. இப்போ என்னது? -1.6 + 1.6 -1.6 × 1.6 / 100. கரெக்டாக? இப்போ -1.6 + 1.6 0 ஆகிடுமா? இப்போ 16 × 16 16 ஸ்கொயர் என்னது? 256. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ -2.56 / 100 வருமா? இப்போ ஆல்ரெடி /100ன்னு இருக்குது. கரெக்டாக? அப்படின்னா என்னது? மேலே இன்னும் ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அர்த்தம். அப்போ -0.0256. அப்போ
ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிக்கு -0.0256 வந்துச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1.6 இருக்குது. கரெக்டாக? இப்போ அவன் நம்ம போட்டுடலாம். அப்போ -0.0256 ப்ளஸ் 1.6 மைனஸு, ஏன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், 0.0256 இன்ட்டு 16 டிவைட் பை 100. ஓகேவா? இப்போ கவனிச்சுங்க, 1.6 மைனஸு 0.0256 இதை கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 000 இருக்குமா? இப்போ இது வந்து 000 அப்படின்னா 1000. அப்போ 256 போயிடுச்சு அப்படின்னா 744 தான் இருப்பான். இங்கேருந்து இது 5 இருப்பானா? இப்போ இங்கே 5 1.5744 வந்திருப்பான். அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1.5744. நெக்ஸ்ட்டு மைனஸு, இது எத்தனை? 256 என்னது? 16 ஸ்கொயர். கரெக்டாக? இங்கே ஒரு 16 இருக்குது. அப்போ 16, அப்போ 16 கியூப் வேல்யூ தானே? அப்போ 16 கியூப் வேல்யூ என்னது? 4096. அப்போ மைனஸ் 4096 வந்திருக்கும். கரெக்டாக? ஆல்ரெடி ஒரு 4 ஜிஜி தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 0.4096 டிவைட் பை 1100 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே 00 இருக்குது, டிவைட் பை 100 இருக்குது. அப்படின்னா அது இன்னும் ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ மைனஸ் 0.004096 நெக்ஸ்ட்டு 1.5744. ஓகேவா? இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர். நீங்களே ஆப்ஷன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இது 1ன்னு இருக்குது, இங்கே 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரப்போகிறோம். அப்போ என்னது? டிக்ரீஸு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1.57 இருக்குது, 0.00 தானே இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணோம்னா 1.57 தானே ஆன்சர் வரும். அப்படின்னா அது இன்க்ரீஸ் பை 1.57. இதை உட்காந்து நம்ம பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ம, அதனால தான் கொஞ்சம் கடைசியாக போட்டேன். சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு. அந்த ஷார்ட்கட் ட்ரிக்கு 1.45 ஹவர்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்துட்டா உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே, அந்த ஸ்கொயர் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 17,424 இதை வந்து ஸ்கொயர் டேபிளை விட்டு வெளில எடுக்கணும். ஓகேவா? ரூல் நம்பர் 1, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கடைசியாக ஒரு 2 நம்பரை பிரிச்சிடணும். ஸ்கொயர்னா நான் 2 தானே, இப்போ 2ஆக பிரிச்சிடும். அப்போ அந்த 24 பாரு, 24 கடைசி என்ன இருக்கான்? 4 இருக்கான். அப்போ 4 வந்து என்னென்ன ஸ்கொயரில் வரும்? 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லுங்கள். 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயரு 4 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயரு 64 வரும். அப்போ வந்து 2 வரும், 8 வரும், அந்த 4ல் வருது. அப்போ அவனை ரெண்டுத்தையும் எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் என்ன இருக்கான்? 174. அப்போ எந்த ஸ்கொயருக்குள்ளே வருவான்? 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் தான் 169. அப்போ 13, 132, 132 அப்படின்னு எழுதிங்க. அப்போ இது வருவானான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபைனலான ஆன்சர் எது வருவான்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? இப்போ தான் நமக்கு வந்து இந்த 5 ஷார்ட்கட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 132க்கும் 138க்கும் தான் நடுவில் இருப்பான், 135 இருப்பான். அதாவது எல்லாத்துக்குமே இந்த 5 5 5 5 5 5ன்னு வரப்போகிறான். 120லேருந்து 130க்கு 125 இருப்பான். அப்போ அதை கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, இப்போ 135 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசி இருக்க நம்பர் 5 எப்பயுமே லாஸ்ட்டில் 25 தான் வரும். இப்போ இந்த 13 இருக்கானா, இந்த 13க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 14. அப்போ 13யும் 14யும் மல்டிபிள் பண்ணிட்டுனா அதை இங்கே போட்டுடணும். 13 14 மல்டிபிள் பண்ணால் 182 வரும். அப்போ 182. சரிங்களா? அப்போ 18225. அப்போ 135 ஸ்கொயர் தான் 18225. பட் ஆனால் இங்கே 17424ன்னு இருக்குது. அப்படின்னா என்னது? 135 மேலே போகாது, 135 கீழே தானே இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 132. இப்படி தான் போடணும். சரிங்களா? ஷார்ட்கட் உங்களுக்கு அங்கே ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இப்போ 25 ஸ்கொயர்னு இருக்கா, இப்போ இதை போட்டு பார்ப்போம். 5 ஸ்கொயர் என்னது? 25. அப்போ 2ன்னு இருக்கா, 2க்கு அடுத்து என்னது? 3. அப்போ 2 3 சார் 6, 625. 35 ஸ்கொயர் போடுங்க பார்ப்போம். 5 ஸ்கொயர் 25, 3 4 சார் 12. சிம்பிளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். 1 கம்மி நேரம் வீடியோ, அதையும் பார்த்துருங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் வச்சு போடலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சே நான் ரேஷியோ மெத்தட் சொல்லியிருப்பேன். பட் வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக தேவைதான்னு சொல்லிட்டு ரேஷியோ மெத்தட் தனியாக நான் போட போகிறேன். சரிங்களா? தேங்க்யூ.